ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, தலைக்கு போடுற சிகாய் எப்படி மிக்ஸ் பண்ணுறத பார்க்க போறோம். சிகைக்காய் யூஸ் பண்ணுறதுக்கு மோஸ்ட்லி எல்லாருமே கஷ்டப்படுவாங்க. எதுக்குன்னா அதை தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்றதுக்காக தான். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஷாம்பு எப்படி போட்டு வாஷ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ரெகுலராக சிகைக்காய் போடுறவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சிகைக்காய் பவுடர் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் சிகைக்காய் பவுடர் எடுத்துக்கிறேன். சிகைக்காய் பவுடர் கூட நீங்கள் நார்மல் தண்ணியை யூஸ் பண்ணலாம். இன்னும் எஃபெக்டிவாக என்ன சாதம் வடித்த கஞ்சி தண்ணி இருக்கும், அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற சிகைக்காய் வந்து ஷாம்பு மாதிரி நுர வராது. இதில் நம்ம வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, வெந்தயம், சாத வடித்த தண்ணி இதெல்லாம் போட்டிருக்கிறதால நம்மளுக்கு வந்து அந்த ஷாம்பு மாதிரி குழன்னு தன்மை வரும். உங்களுக்கு வந்து நுர தான் வராதே தவிர நீங்கள் ஷாம்பு போட்ட ஃபீலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஏரில் இருக்க எல்லா ஆயில் பீஸுக்குமே கண்டிப்பாக எடுத்துரும். இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிங்கன்னா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். சிகைக்காயை போட்டு வாஷ் பண்ணால் கஷ்டமாக இருக்குன்ற ஃபீலே போயிடும். நீங்கள் யாராவது சிகைக்காய் இப்படி தான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சிகைக்காயை வந்து நான் இப்படி யூஸ் பண்ணதில்லைன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.